அனைவருக்கும் வணக்கம். மனதிற்கு தெளிவை தரும் சிறந்த வாழ்க்கை தத்துவங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. உங்களைப் போல் ஒருவரை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீங்கள் ஏன் வேறு ஒருவரைப் போல வாழ நினைக்கிறீர்கள்? அடுத்தவர் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரம் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக செலவிட்டு பாருங்கள். அவர்களை விட நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். கவலையே இல்லாத மனிதன் ஒருவனை நாம் பார்த்துவிட்டால் நாம் கவலைப்படுவதில் அர்த்தம் உண்டு. கவலை என்ற கல்லை கண்ணுக்கு முன்பு வைத்தால் அது பெரிதாக தெரியும். மிக அருகில் வைத்தால் அது கண்ணையே மறைத்துவிடும். அதை உங்கள் கண்ணுக்கு தெரியாதவாறு கீழே போட்டுவிடுங்கள், காணாமல் போய்விடும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகி செல்பவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை நின்று போவதில்லை. நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள். தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக தான் இருக்கும். பக்குவமடைந்தவர்கள் தன்னை நிரூபிக்க என்றுமே முயற்சிப்பதில்லை. சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருங்கள், அதுவே சிறந்தது. சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய், பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய். நம் ஆசைகளின் ஓட்டங்களுக்கெல்லாம் நிம்மதி என்ற விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது கவனிக்கப்படாத உண்மை. சில இடங்களில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற நியதி இருக்கிறது. உங்களை நேசிக்கும் இடங்களில் உண்மை அன்புடன் இருங்கள். போற்றும் இடங்களில் கவனமாக இருங்கள். விமர்சிக்கும் இடங்களில் பார்வையாளராக இருங்கள். சலனப்படுத்தும் இடங்களில் கண்ணியத்துடன் இருங்கள். உங்களை முதுகில் குத்தும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். வாட்டும் ஏழ்மை நிலையிலும் நேர்மையாக இருங்கள். உங்களை தூற்றுவோரும் வாழ்த்தும்படி வாழ்க்கையை சிறப்புடன் வாழுங்கள். வாழ்க்கை ஒரு வரம். வாழ்வின் ஒவ்வொரு நாட்களும் பொக்கிஷம். முடிந்தவரை செல்லும் பொழுதே சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். ஏனென்றால் இன்றைய நாள் இந்த நொடி மீண்டும் வரப்போவதில்லை. இருந்துவிட்டு போவதல்ல வாழ்க்கை. உங்கள் பெயரை சில காலமாவது இருக்க செய்துவிட்டு செல்வதே சிறந்த வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.